அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது பாரதிதாசன் ஐயா அவர்கள் எழுதிய பாரதிதாசன் கவிதை தொகுப்பிலிருந்து தமிழ் பேறு என்ற தலைப்பில் அமைந்துள்ள இன்பத் தமிழ் கல்வியை பற்றி காணப்போகின்றோம். இப்பொழுது நாம் வகுப்பினுள் செல்வோம். கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கட்டுரை, கதை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. இப்பொழுது இன்பத் தமிழ் கல்வி என்ற பாடலுக்குள் செல்வோம். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்கு தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞர் ஆகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதுதான் இன்பத் தமிழ் கல்வி. அதனை நாம் படித்து சுவைப்போம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடு கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடு மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை தொழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரையும் பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடு மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர் தரும் தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும். அன்னவரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்டி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. சோலை குளிர்தரும் தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும். அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்டித் தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைகை என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இன்னலிலே தமிழ்நாட்டினே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றிரைக்கும் நிலையில் எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகி வீரம் வரும். இன்னனிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகி வீரம் வரும். இப்பொழுது கடின சொல்லுக்கான பொருளை பற்றி காண்போம். எத்தனிக்கும் என்றால் முயலும். வெறுப்பு என்றால் மலை. கழனி என்றால் வயல். நிகர் என்றால் சமம். பருதி என்றால் கதிரவன். அன்னதோர் என்றால் அப்படி ஒரு. கார்முகில் என்றால் மலைமேகம். துயின்றிருந்தார் என்றால் உறங்கி இருந்தார். இப்பொழுது இன்பத் தமிழ் கல்வி என்ற பாடலுக்கான பொருள் விளக்கத்தை பற்றி காண்போம். கவிதை எழுத ஏடு எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என்னை
கண்களை கவர்ந்து கவிதைகளில் இடம்பெற முயன்றன. ஆடும் ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையில் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனத்தில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலையை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மையை உண்டாக்கி வீரம் வரும். எனவே இன்பத்தமிழ் கல்வி என்ற பாடலின் மூலமாக இயற்கையை பற்றியும் தமிழின் முக்கியத்துவத்தை பற்றியும் அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு வகுப்பில் நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.